இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டில் நாம் இருக்கிறோம். நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பயம் எதிர்பாராத எதிர்காலம், அன்னோன் ஃபியூச்சர். ஆனால் இறை வார்த்தை இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு புதிய வாக்கு தத்துவத்தை, வாக்குறுதியை கொடுக்கிறது. இந்த ஆண்டிலே இணைச்சட்டம் 31:8 முதலிலே நாம் தியானிக்கிறோம். ஆண்டவரே உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விலகிவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஆண்டவரே உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நமது கடவுள் ஒரு பேக் சீட் டிரைவர் அல்ல, அவர் ஒரு பயணியர். அதாவது ஒரு பாதையில் நாம் நடப்பதற்கு முன்பே அந்த பாதையில் அவர் நடந்து சென்று முட்களையும் கற்களையும் அகற்றி நமக்கு வழி செய்பவர். விடுதலை பயண நூலிலே படிக்கிறோம் 13:21. இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் நடந்த போது ஆண்டவர் பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் அவர் முன்பாக சென்றார். இங்கே இறையியல் சிந்தனை, அவர் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார் பின்னால் போகிறோம் என்பது உறுதியாக இருந்தார்கள். வழி தெரியாதது ஒரு பிரச்சனை அல்ல, வழிகாட்டோர் முன்னே இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்பாக சென்று கோண நாளவைகளை நேராக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் எதிர்கொள்ளும் தடைகளை நாம் உடைக்க வேண்டியதில்லை. நாம் அங்கு போய் சேர்வதற்கு முன்பே ஆண்டவர் அந்த தடைகளை தகர்த்து வைத்திருப்பார். இந்த புதிய ஆண்டிலே ஒரு கதை நிகழ்வு அடிக்கடி நான் பேசியிருப்போம், சொல்லியிருப்போம். ஒரு காலகட்டத்தில் மிக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டது. ஒரு தந்தை தன் சிறுவன் மகனை அழைத்துக் கொண்டு காடு வழியாக நடந்து செல்கிறார். பனி முழங்கால் அளவுக்கு உயர்ந்து கிடந்தது. சிறுவனால் நடக்க முடியவில்லை. அப்போது தந்தை சொன்னார், மகனே கவலைப்படாதே, நான் உனக்கு முன்னால் நடக்கிறேன். என்னுடைய கால்தடங்கள் பனியில் ஆழமாக பதியும், நீ இந்த தடத்தில் மட்டும் காலை வைத்து வா, உனக்கு நடக்க எளிதாக இருக்கும் என்கிறார். தந்தை முன்னால் நடக்க மகன் சிரமமின்றி அவன் பாதையை சூடுகளில் நடந்து இலக்கை அடைகிறான். என்னுடைய வாழ்க்கை பாடம் என்ன? இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் சந்திக்க போகும் சவால், நிதி நெருக்கடி, குடும்ப பிரச்சனை, உடல்நலக் குறைவு அனைத்திலும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நடந்து சென்று விட்டார். அவர் சிலுவையில் எல்லா வேதனைகளையும் சுமந்ததால் நமக்கு அவர் வெற்றி பாதையை விட்டு சென்றிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் காட்டிய பாதையில் அன்பு, விசுவாசம், பொறுமை என்கிற கால்களை வைப்பதுதான் மிக மிக முக்கியம். நடைமுறை வாழ்வுடைய பயன்பாடு என்ன? நம் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குறுதி, நான் உனக்கு முன்பாக போய் கோண நாளைகள் நேராக்குவேன், எனவே பயம் வேண்டாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், உங்கள் வேலை, உங்கள் ஆரோக்கியம் பற்றி அஞ்சாதீர்கள். நீங்கள் அங்கு செல்வதற்கு முன்பே உங்கள் கடவுள் அங்கே இருக்கிறார். எனவே அமைதியா இருங்கள். இந்த ஆண்டிலே இஸ்ராயலுக்கு முன்னால் செங்கடல் இருந்தபோது ஆண்டவர் முன்னால் என்று வழியை பிளந்தார். உங்கள் முன் இருக்கும் தடைகள் ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு தான். எனவே ஆண்டவரே, என் அறிவை நம்பி நான் ஓட மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்போம். நீ எனக்கு முன்னால் செல்லும், உம்மை நான் பின்தொடர்வேன் என்று நாம் அர்ப்பணிப்போம். நமக்கு முன் செல்லும் கடவுள், அஞ்சாதே, அவர் முன்பாக நமக்காக இருக்கிறார். வாழ்க்கையின் பாதை, புதிய பயணங்களை தொடங்கும் போது அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை நம்மை ஆட்கொள்வது இயற்கைதான். ஆனால் விவிலியம் நமக்கு தரக்கூடிய உண்மை, காட்டும் உண்மை, ஒரு அறையில் இருந்து கொண்டு உத்தரவு போடுவர் அல்ல கடவுள். அவர் ஒரு முன்னோடி பயணியர் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். ஆண்டவரை உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். அஞ்சாதே, கலங்காதே என்ற இணைச்சட்டம் 31:8 நாம் வாழ்வாக்க இந்த ஆண்டிலே நாம் நுழைவோமா? இந்த வார்த்தையை மோசே தன் இறப்புக்கு முன்னால் யோசுவாவுடன் கூறிய வார்த்தை. ஒரு மாபெரும் தலைவனை இழந்த நிலையில் மக்கள் கலக்கம் அடைந்த போது, தலைவன் மாறலாம், ஆனால் உனக்கு முன்பாக செல்லும் மெய்ப்பன் மாறுவதில்லை என்று யோசுவா வழியாக கடவுள் தேற்றக்கூடிய வார்த்தைகள் இந்த ஆண்டில் நம்மையும் தேற்றட்டும். நாம் முன்பாக செல்லக்கூடியது என்பதன் பொருள் என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இறை ரீதியாக இறைவன் நமக்கு முன்பாக செல்வது என்பது 3 நிலைகளிலே அமைகிறது. ஒன்று, தயார்படுத்துகிறார், பிரிப்பரேஷன். ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு முன்பாக சென்று கோண நாளைகளை நேராக்குவேன். நாம் ஒரு இடத்தை அடைவதற்கு முன்பே அங்கிருக்கும் தடைகளை அகற்றி அவர் அந்த இடத்தை பாதுகாப்பாக மாற்றக்கூடியவர் இறைவன். வழிகாட்டுதல், அடுத்து கைடன்ஸ். இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்த போது இறைவன் மேகத்துணிலும் நெருப்பு தொழிலும் அவர்களை முன்பாக வழி நடத்தியதை நாம் பார்க்கிறோம். வழி தெரியாத பாலை நிலத்தில் வழி இதுவே, இதில்
நடங்கள் என்று அவர் வழிகாட்டினார். இதில் நடங்கள் என்று வழிகாட்டினார். அவர் முன்பாக வழி நடந்தார். மூன்றாவது புரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஆடுகளை மேய்ப்பவன் ஆடுகளுக்கு முன்பால் செல்வான். ஏதேனும் ஆபத்து வந்தால் அது முதலில் மேய்ப்பவனை தாக்கும். நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நம்மை தாக்கும் முன்பே இறைவன் அவற்றை எதிர்கொள்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் நினைத்தது போல இன்னொரு கதை நிகழ்வை நாம் சொல்லலாம். ஒரு அருமையான ஆன்மீக கதை உண்டு. ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு கனவு கண்டான். அவன் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவனது வாழ்க்கையின் காட்சிகள் வானில் தோன்றின. ஒவ்வொரு காட்சியின் போது மணலில் 2 ஜோடி கால் தடங்கள் தெரிந்தன. ஒன்று அவனுடையது, மற்றொன்று இறைவனுடையது என்பதை உணர்ந்தான். அன்று அவனுடைய மற்றொன்று இறைவனுடையது. ஆனால் அவன் வாழ்க்கையில் கடினமான நேரங்களில், அதாவது துக்கம், நோய், வறுமை, மணலில் ஒரு ஜோடி கால் தடங்கள் தான் மட்டுமே அவன் கவனித்தான். அவன் வருத்தத்தோடு இறைவனிடம் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உங்களை அதிகமாக நம்பிய நேரத்தில் என்னை ஏன் தனியாக விட்டு விட்டீர்கள்? அந்த ஒரு ஜோடி கால் தடம் என்னுடையதானே என்று கேட்டபோது இறைவன் புன்னகையோடு சொல்கிறார், மகனே, நீ பார்த்த அந்த ஒரு ஜோடி கால் தடம் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ நடக்க முடியாமல் தவித்த அந்த தருணங்களில் உன்னை என் தோளில் சுமந்து கொண்டு நான் முன்னால் நடந்தேன். அதனால் தான் உனக்கு ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிகிறது. தனிமையின் வேளையில் தகப்பனே என் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ என்று பாடக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. நாம் பலவீனமாக இருக்கும்போது அவர் நம்மை சுமப்பவர் மட்டுமல்ல, நமக்கான சுமையும் சுமந்து கொண்டு நமக்கான பாதையை உருவாக்குவர் அவர். எனவே இந்த தியானம் நமக்கு சொல்லக்கூடிய, இந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? 3 செய்திகள். பதற்றத்தை தவிர்ப்போம். உங்கள் எதிர்காலம் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இறைவன் அங்கு ஏற்கனவே இருக்கிறார் என்பதை உணர்வோம். நீங்கள் நாளை சந்திக்க போகும் அதிகாரி, எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனை, இறைவன் ஏற்கனவே செயல்பட தொடங்கிவிட்டார். 2வது, கீழ்ப்படிவோம். மேய்ப்பன் முன்னால் செல்லும் போது ஆடுகள் பின் சென்றால் மட்டுமே பாதுகாப்பு. நாம் இறைவனுக்கு முன்னால் ஓட முயற்சிக்க கூடாது. அவரது கால நேரத்திற்கேற்ப காட்ஸ் டைமிங் என்று சொல்லுகிறோம், அதற்கு காத்திருக்க வேண்டும். 3வதாக நம்பிக்கை. ஏசாயா 43:19 படி பாலை நிலத்தில் வழி உண்டாக்குவர் அவர். மனித கண்கள் வழி இல்லை என்று சொல்லும் இடத்தில் அவர் புதிய வாசலை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அனைத்தையும் புதியதாக மாற்றுவேன் என்று வழிநடத்த, அனைத்தையும் புதியதாக மாற்றுவேன் என்று, புதிய வானமும் புதிய மையமும் படைப்பேன் என்று திருவெளிப்பாடு 21 ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அரியணையில் விற்றிருப்பவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இங்கே இறையியல் தீர்மானம் என்ன, தியானம் என்ன? இதோ ஒரு சிறிய திருத்தம் இல்ல, இது ஒரு சிறிய திருத்தம் இல்ல, ரிப்பேர் அல்ல, இது ஒரு மறு உருவாக்கம், ரீக்ரியேஷன். நம்முடைய பாவங்கள், தோல்விகள், கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விட்டு இறைவன் ஒரு புதிய உலகத்தை, புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார். எழுது, இம்மொழிகள் நம்பிக்கைக்குரியவை, உண்மையானவை என்று ஆண்டவர் அங்கேயே கூறுவதை நாம் பார்க்கிறோம். இது வெறும் வார்த்தை அல்ல, இது கட்டளை. கலைஞனின் கைவண்ணத்திலே என கதையாக நாம் பேசியிருக்கிறோம். ஒரு அழகான ஓவியம் திட்டப்பட்டுக் கொண்டிருந்த போது ஒரு குழந்தை அதன் மேல் கருப்பு மை கொட்டிவிட்டது. ஓவியர் கோபப்படவில்லை. அந்த பெரிய கருப்பு புள்ளியை மையமாக வைத்து ஒரு அழகான கருமேகத்தையும் அதன் பின்னால் மறையும் சூரியனையும் வரைந்து அந்த ஓவியத்தை இன்னும் அழகாக மாற்றுகிறார். இது வழியாக பாடம் என்ன? நாம் வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளையும் மற்றவர்கள் ஏற்படுத்திய வடுக்களையும் இறைவன் ஒரு அழகான காவியமாக மாற்றக்கூடியவர். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் செய்யும் புதிய காரியங்களை காண கண்கள் திறக்கப்படட்டும். வறண்ட காலங்களிலும் அவனை நீர்வாட்சிய தோட்டமாக மாற்றுவார் என நம்புவோம். பழைய கவலைகளை விட்டுவிட்டு அனைத்தையும் புதிதாக்கும் இறைவனின் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் கரம் பிடித்து நம்மை வழிநடத்துவார். ஆமேன்.